ஹாய். இந்த வீட்ல நீ இந்த ஒரு விஷயம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது என்னன்னா, ஒண்ணு துஷார் கூட இருந்த விஷயம். இன்னொன்னு வந்து நீ அழுகுற விஷயம். ஏன்னா, வெளியில வந்து மொத்த உலகமும் உனக்கு அகெயின்ஸ்டா நின்றுருக்கு. அப்ப நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு நபர். இப்ப நீ உள்ள போயிட்டு அழுகும்போது, என்னடா இவ இதுக்கெல்லாமா அழுவா? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா நீ என்கிட்டயே சொல்லியிருக்க, மச்சான் எனக்கு அழுகையே வரல. நான் வந்து அழுவனா, எந்த விஷயத்துக்காவது அழுவனான்னு தெரியலன்னு நீ சொன்ன. இப்ப புரிஞ்சிச்சா? நீ ஒரு மனுஷன் தான். உனக்கு அழுக வருது. ஓகேயா? இதுக்கப்புறம் அழுகாம உன்னோட அந்த ஸ்ட்ராங்கரான சைட வெளியில எடுத்துட்டு வந்து காமி. நீ வந்து இங்க பாரு மச்சான், உன் முன்னாடி ஒருத்தவங்க கழுவி கழுவி ஊத்துறாங்க, உன்னையே பொழிச்சு பொழிச்சு மூஞ்சி மேலே அடிக்கிறாங்க. நீ வந்து ஏன் அப்ப கூட பேச மாட்டேன்ற? இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து உன்னை பார்வதி வந்து வேணும்னே வம்புக்கு இழுக்கிறாங்க. ஆனா நீ அந்த இடத்துல ரொம்ப சைலண்டா போறது நல்லாவே இல்லை. ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீ எப்பவுமே என்கிட்ட சொல்லுவ, நான் தான் இந்த உலகத்துல என்ன ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அது நான் தான். நான் அவ்வளோ செல்ஃப் லவ் இருக்க ஒரு பர்சன் சொல்ற ஒரு ஆளு. இவ்வளோ செல்ஃப் லவ் இருக்க ஒருத்தவங்க ஏன் அவங்களுக்காக நிக்கவே மாட்டேங்கிறாங்க? நீ ஏன் உனக்காக நிக்க மாட்டேங்கிற? உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல நீ தானே நின்று உன்னை கேட்டுக்கணும். ஒரு இடத்துல உன்னை ஒருத்தவங்க புட் டவுன் பண்றாங்கன்னா அங்க புட் டவுன் ஆகாது, அங்க எழுந்து நில்லு. நீ அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே புட் டவுன் நீ உன்னையே பண்ணிக்கிற. அது வந்து நல்லாவே இல்லை. டோன்ட் கிவ் அப் யுவர் செல்ஃப் ஃபார் எனி ஒன். நீ இந்த கேம் வந்து ஒரு விதமா விளையாடணும்னு நினைக்கிற. அந்த கேம் ஒன்று ஒரு விதமா விளையாட வைக்க ட்ரை பண்ணுது. நான் வந்து வெளியில உன்னோட பேர் மாத்தணும்னு சொன்னது என்னோட இன்டென்ஷன். ஆனா உள்ள நீ வந்து சொல்லியிருப்ப, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு லூஸு, அவ என்னமோ சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க பாரு, அது என்னோட இன்டென்ஷன். உனக்கு நல்லா தெரியும் இந்த விளையாட்டை நான் விளையாட முடியாம போனப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. இப்போ எனக்காக நீ இந்த கேம் விளையாடு. எனக்காக இது இன்னும் பெட்டரா விளையாடு. காசுக்காக விளையாடுறா, சரி நீ காசுக்காக கூட விளையாடு. ஒரு 100 நாள் 100 நாள் இருந்துட்டு சம்பாரிச்சுட்டு வா. ஏன் 50 நாளோ 60 நாளோ இருக்கணும்னு நினைக்கிற? ஒரு 5 வாரம் நீ ஒண்ணுமே பண்ணாம அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டேன்ற காரணத்துக்காக அது இதுக்கப்புறமும் நடக்கும்னு நினைக்காத. திஸ் கேம் இஸ் கெட்டிங் டஃப். இதுக்கப்புறம் உனக்காக நீ தான் பேசணும், உனக்காக நீ தான் நிற்கணும், உனக்காக நீ தான் போராடணும். உன்னை போராடி ஒரு இடத்துலையும் நீ ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கேம் விளையாடணுங்கிறது என்னோட விருப்பம். நீ அங்க டான்ஸ் ஆடவோ பாட்டு பாடவோ மட்டும் போகலை, இது எல்லாமே காமி. பட் அது இல்லாம உன்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்கு. உன்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நான் நம்புறேன். உன்னோட ஒப்பீனியன்ஸை வை. ஒரே ஒரு தடவை தான். ஃபார்ஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 5 வாரத்துல இந்த 5 வாரத்துல நீ ஒரே ஒரு தடவை தான் பேசின. அந்த ஒரு தடவையும் கனி வந்து உன்னை பேச வச்சாங்க, பேசின. அதுக்கப்புறமேட்டு தான் நீ பேச ஆரம்பிச்ச. உனக்கு கிடைச்சிருக்க இப்ப இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கும் கிடைச்சிருக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் வந்து